ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாங்கிரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாங்கிரி வந்து எல்லா ஸ்வீட்டை விட நம்ம இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு ஸ்வீட் கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு கழுவி ஒரு 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இந்த பவுலில் ஒரு பவுல், இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போது அது வந்து ஒரு நல்லா 2 வாட்டி கழுவிட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ஊறிந்தால் தான் அது நம்ம அரைக்கும் போது நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இது தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிடலாம். தண்ணி வடிகட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு தான் நம்ம இந்த உளுத்தம்பருப்பை அரைக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது. நம்ம பேஸ்ட் பதத்துக்கு வரணும், நல்லா க்ரீமியாக. 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு. கட்டியாகவும் இருக்குது, ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். ஸ்மூத் பேஸ்ட்டாக, அதில் கொஞ்சம் கூட குறகுறப்பு இல்லாமல் நல்லா இருக்குது. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். இப்போ 3வது டேபிள் ஸ்பூன். இது கூடவே நம்ம கேசரி பவுடர் போட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சுகர் சிரப்பில் போட போகிறதுனால நான் வந்து இதில் கேசரி பவுடர் போடல. தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் மாவு இப்போ நல்லா பீட் பண்ண போகிறேன். ஒரே டைரெக்ஷனில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து இது பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம பிழியும் போது நல்லா பிழிய வரும். நல்லா அடிச்சோம்னா தான் ஏர் பாஸ் ஆகி நல்லா அது வந்து நல்லா உப்பி வரும் மாவு. இப்போ இது நல்லா அடிச்சாச்சு. இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவுக்கு நம்ம சுகர் அளந்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சுகர், 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1:1. இப்போ நான் 1.5 கிளாஸ்க்கு 1.5 கப்பு சுகருக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிடலாம். இதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லை, ஜஸ்ட்டு பிசு பிசுன்னு இருந்தால் மட்டும் போதும். இப்போ இது கரைஞ்ச பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு நம்ம இந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பால் விட்டுடலாம். விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சிச்சுன்னா சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் மேலே வரும். நம்ம அது தனியாக கரண்டி வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் மேலே மிதக்குது. இப்போ அதை அப்படியே நம்ம வடித்து எடுத்தோம்னா வரும். இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கு. ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அந்த தண்ணி வந்து நல்லா ஷைனிங்காக தெரியும், க்ளீனாக. இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 ஏலக்காய் தட்டி இப்போ அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கரெக்டாக பிசு பிசுன்னு வந்திருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ வரல, இன்னும் லைட்டாக தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக பிசு பிசுன்னு வந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டார்க் கலர் வராதுல்ல, அதனால தான் மாவுலேயும் கொஞ்சம் போட்டு கலர் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து சுகர் சிரப்பில் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கோனு ஃபேன்சி ஸ்டோரில் ஒரு 2 rupees தான் இருக்கும் இந்த கோனு. இது வாங்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் கவரில் கூட செய்யலாம். இப்போ இந்த கோன் வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ மாவெல்லாம் எடுத்து இதில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து விட்டோம்னா அதுக்குள்ளே போகும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு வந்து இதில் போட்டு நம்ம கோன்
வந்து டைட் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டோம்னா ரப்பர் பேண்ட் உருவி வந்துடும். அதனால் நான் அப்படியே முறுக்கியே நான் செஞ்சேன். ஒன்றும் இது அதில் மேலெல்லாம் வரல. நல்லா முறுக்கிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஜாங்கிரி தேவையோ அவ்வளோ பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம பிழிஞ்சிடலாம். இந்த திக்னஸ் வேணும்னா ஓகே, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கோன் கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக செவந்து வந்துடும் இது. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. இப்போ சுகர் சிரப்பில் எடுத்து போட்டுடலாம் நம்ம. இப்போ சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதில் இது வந்து ஒரு லைட் கலராக தான் வரும். ஏன்னா நான் வந்து மாவில் வந்து கலர் போடல, வெறும் சுகர் சிரப்பில் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்துருக்கு. நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா கூட அந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை, see you.